இப்படியே தின்னு சோம்பேறியா இந்த ரூம்குள்ளேயே இருக்கலாம் நினைக்காத. உன்னையெல்லாம் எவன் கட்டுவா நானே பதறிட்டு இருந்தேன். உன்னையதான் கட்டணும்னு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, கிளம்பி வா. தரகர்கிட்ட 5 நாள் குளிக்காத 2 நாள் பல் விளக்காத அழுக்கு நைட்டி போடுற உன்ன மாதிரி பொண்ணுதான் வேணும்னு சொல்லி விட்டுருக்காங்க உன் மாப்பிள்ளை வீட்டுல. உனக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, எங்க வேலை பாக்குறா, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேக்குற இந்த காலத்துல ஒரு ஃபுல் சீரிஸையும் ஒரே நாள்ல முடிக்க தெரியுமா? எந்த வேலை வெட்டியும் பண்ணாம சும்மாவே உங்க பொண்ணால இருக்க முடியுமான்னு கேட்டு வந்திருக்காங்க உன் மாமியாரு. இந்த நல்லவங்க நான் போ சொல்லுமாடி. கல்யாண ஷாப்பிங் கூட வெளில போய் அங்கங்க அலைய வேணாம், ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க உன் மாமியார். ஐயோ இன்னும் இப்ப வர சொல்லிட்டீங்க, நான் பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. ஐயோ அந்த ரூம்ல இருக்கு ட்ரெஸ். அம்மாடி மருமகளே, அடடே இதுல என்ன இருக்கு? மருமக அழுக்கு நைட்டில இருப்பான்னு நினைச்சேன், நீங்க வேற அழகா இருக்கா. ஐயோ இது பாடு கூட கீஞ்சிருக்கு ஆண்டி. ஓட்ட தான் வீட்ல இருக்கும்போது அடி கீஞ்ச துணி போட்டாதான் ஹாப்பியா இருக்கும். சமத்தி. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன், இன்னும் என் பையன் 1 இயருக்கு போட்டு வச்சிருக்கான். மருமக வந்தா போதும், சும்மாவே உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஆண்டி ஒரு சின்ன விஷயம், நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. என் பையன் உன்ன மாதிரி தான் 5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பான். ஜீன்ஸ் எல்லாம் 1 மாசத்துக்கு துவைக்கவே மாட்டான். உனக்கு ஜாடி கேட்ட முடியா இருப்பான்.